அடுத்த நகர்வு இன்று மாலை ஆளுநரை விஜய் சந்திக்க உள்ளதாக தகவல். So the numbers are coming to place. இந்த நிலையில மீண்டும் ஆளுநரை இன்று மாலை விஜய் சந்திக்க உள்ளதாக தகவல். ஆளுநர் நம்பரை கேட்டிருந்தார். ஸோ இன்னைக்கு மாலைக்குள்ள விஜய் நம்பரோட அந்த 118 அப்படிங்கிற மேஜிக் நம்பரோட இல்லை 117ங்கிற மேஜிக் நம்பரோட செல்லக்கூடும் அப்படின்னு தகவல். இன்று மாலை 4:30 மணிக்கு சந்திப்பு என தகவல். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ். ஸோ இப்போ 4:30 அப்படின்னு டைம்லைன் பார்க்கும்போது அதுக்குள்ள நம்பர்ஸ் வந்துருமா? ஏன்னா சிபிஐ கூட்டத்தோட அவுட்கம் பார்க்கணும், விசிகேயோட கூட்டத்தை பார்க்கணும். ஸோ நம்பர்ஸ் ஏதோ ஏன்னா எனக்கு சும்மா போய் கேட்க வாய்ப்பு இல்லை. ஸோ எப்படியோ நம்பர்ஸை மேனேஜ் பண்ணிட்டாருங்கிற ஒரு புரிதல் வருது இல்லையா நந்தகுமார் சார்? ஆல்ரெடி 113 இருக்கு. இப்ப இவங்க 6 ஆல்ரெடி 119. ஓகே, ஆல்ரெடி தே ஆர் த்ரூ. சோ அப்ப இதைத்தான் அவர் கேட்டுக்கிட்டு இருந்தாரு கவர்னர். எனக்கு how are you going to arrive at 118ங்கிறது. அப்ப இந்த 3 கட்சியும் ஒரு பிளாக்கா இப்ப 6 கொடுக்குறோம்ட்டாங்கன்னா இட் இஸ் ஆல் டன் ஃபார் ஷூர். அடுத்தது இப்ப இந்த விஜய்ங்கிற ஒரு நபர் இப்ப இன்னைக்கு வரைக்கும் பாருங்க எத்தனை விமர்சனங்கள் விஜய் மேல இருந்துச்சு, அந்த கட்சி மேல இருந்துச்சு, அந்த ஆதரவாளர்கள் மேல எல்லாம் இவங்க தற்குறி, அரசியல் தெரியாது, கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, வெறும் சினிமாக்காரங்க எவ்வளவு வசைபாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த 1.5 நாள் 2 நாள்ல யாரெல்லாம் தற்குறி தமிழக அரசியல்ங்கிறத பூரா அம்பலப்பட்டு போனாங்க பாருங்க. யார் எல்லாம் அரசியல் தற்குறிகள் அம்பலப்பட்டு போனாங்க பாருங்க. விஜய் அசன் அரசியல் கட்சிகள் இப்ப யாரெல்லாம் கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், எங்க தலைவர் எடுத்தா அந்த தலைவர் எடுக்கிற முடிவுதான் பிரதானமானது அப்படின்னு இதுவரைக்கும் ஒரு 60 ஆண்டு கால அரசியல்ல அது அண்ணா சொல்லுவார் இல்லையா, நமக்கு பதவிங்கிறது தோளில் இருக்கிற துண்டு, கொள்கை தான் வேட்டின்னு. இன்னைக்கு அது அப்படியே மாறி போச்சு. கொள்கையும் கிடையாது, வேட்டியும் கிடையாதுங்கிற அளவுக்கு அத்திட்டமா நிக்கிற அளவுக்கு இன்னைக்கு அம்பலப்பட்டு போயிருக்காங்க. இப்போ நீங்க யார பார்த்து நீங்க சாதாரண சினிமாக்காரர்னு சொல்லி நீங்க இவ்வளவு அவதூறான விமர்சனங்களை வச்சீங்களோ, இன்னைக்கு அந்த ஒத்த சினிமாக்காரரு ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளையும் அவங்களுடைய சந்தர்ப்பவாதத்தையும் தோலுரிச்சு காமிச்சிருக்காரு. ஒவ்வொரு தமிழக மக்கள்கிட்டையும் தோலுரிச்சு காமிச்சிருக்காரு. இதை நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்ததான், விஜய அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்கன்னு. ஆனா திருப்பி he has been proving himself time and again repeatedly. சோ அப்போ இந்த அரசியல் கட்சிகளுக்கு பூராமே இன்னைக்கு கொள்கைகள் தான் இந்த அரசியல் கட்சிகளை இயக்குதான் பார்த்தா இல்ல, அவங்களுடைய பதவி வெறி, பதவியை நோக்குன அவங்களுடைய தீராத பசிதான் இன்னைக்கு அரசியல் கட்சிகளை இயக்கிட்டு இருக்குதாங்கிறத பொதுமக்கள் இன்னைக்கு கண்கூட காண்ற அளவுக்கு இன்னைக்கு விஜய் அவர்கள் அத்தனை பேர்த்தையும் அம்பலப்படுத்தி இருக்காரு. இது நாளே கவர்னர் அவர்கள் விஜய்க்கு ஆமா நீங்க பரவாயில்ல நீங்க ஆட்சி அமைச்சிருங்கன்னு சொல்லி இருந்தாருன்னா இத்தனை பேர் அம்பலப்பட்டு போயிருக்க மாட்டாங்க. சார் இப்ப நீங்க அரசியல் கட்சிகளை கேக்குறீங்க, வாட் அபௌட் தி ஆபீஸ் ஆஃப் தி கவர்னர் இன் எக்ஸ்டென்ஷன் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா? காங்கிரஸ் உள்ள வந்துருச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக இதை இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்டோட சேர்ந்து கழகங்களில்லா தமிழகம்னு சொன்ன பாரதிய ஜனதா கட்சியும் இன்னைக்கு அந்த கழகங்களோட சேர்ந்து சதி செஞ்சது அப்படிங்கிற ஒரு பொருள் வருது இல்லையா? நான் ஆரம்பத்துல இருந்து அத்தனை சேனல்ஸ்லயும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஹரி, கவர்னர் இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு காட் எக்ஸ்போஸ்ட். பிகாஸ் அவங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல எந்த இடத்துலயுமே நீங்க 118 நம்பரை காமிங்க அதுக்கப்புறம் நாங்க உங்களை உட்கார வைக்கிறோங்கிறது கிடையாது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் த லைக்லிஹுட் ஆஃப் ப்ரூவிங் த மெஜாரிட்டி. சோ நமக்கு அசம்பிளில தான் நீங்க அந்த நம்பரை ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு நம்ம 2018 கர்நாடகாவுடைய கவர்னரா இருந்தவர் அப்ப இருந்த எடியூரப்பாவா அவங்களுக்கு வெறும் 104 சீட்டு தான், மெஜாரிட்டிக்கு 113 வேணும். இப்போ 9 சீட்டு he was falling short. இப்ப கூட விஜய்க்கு ஷார்ட் ஃபாலா இருக்கிறது வெறும் கொஞ்சம் தான். அது அந்த கால் பண்ணாங்க. எடியூரப்பாவால அந்த நம்பரை தொடர முடியல, அதுல இருந்து படித்த பாடத்தினால நாங்க இப்படி செய்யறோம் அப்படின்னு கவர்னர் தரப்புல ஆர்கியூ பண்ணா அதான் பண்றாரு. அது எப்படி சார் நீங்க எல்லா இடத்துலயும் விட்டுட்டு பாடம் படிக்கிறது மட்டும் தமிழ்நாட்டுல மட்டும் எப்படி சார் பாடம் படிக்கணுங்கிற என்ன வரும்? சார் நம்ம உடைச்சு பேசிடுவோமே. சப்போஸ் விஜய் காங்கிரஸோட சேர்த்துக்கலன்னா கவர்னர் இப்படி நடந்திருக்க மாட்டார். அவர் கண்ணை உறுத்தியது, இன் எக்ஸ்டென்ஷன் மத்திய அரசுடைய கண்ணை உறுத்தியது, பிஜேபி கண்ணை உறுத்துவது, காங்கிரஸ் அதிகாரம் பெறுதுங்கிற ஒரு நிலைதான் இல்லையா? இல்ல இப்ப நம்ம யாரு எந்த கட்சியோட கூட்டணி போகுங்கிறது அந்தந்த கட்சியினுடைய பெரராகேட்டிவ். அத உங்களுக்கு இருக்கக்கூடிய கட்சியினுடைய இப்ப காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் சண்டைன்னா நீங்க 2 பேரும் சண்டை செய்யுங்க.
பட் இங்க வந்து ஒரு தேர்ட் பர்சன் விஜய் வந்து அவருடைய ஆட்சி அமைக்க வரும்போது ஒரு பார்ட்டியை உள்ள எடுத்துக்கலாமா வேண்டாம்ங்கிறது விஜயனுடைய So, காங்கிரஸ் முக்து பாரத் அப்படிங்கிறது நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுடைய எண்ணமாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு பாஜக நினைக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதை நோக்கி வலியுறுத்துறாங்க, அதை நோக்கி கையை முறுக்குறாங்கன்னு பார்க்கலாமா? இல்ல அது வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஆம்பிஷனா இருக்கலாம். அதுல வந்து பாரதிய ஜனதா மேல நம்ம குற்றச்சாட்டு சொல்றது ஏன்னா அது அவங்களுடைய அதுதானே பிரச்சனை. அதுதான் இங்க சேலஞ்ச். அப்போ நீங்க கான்ஸ்டிடியூஷன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த கவர்னர்ங்கிற அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து இட் இஸ் காமன் ஃபார் எவ்ரி சிங்கிள் பார்ட்டி. இஸ் அ கவர்னர் ஃபார் ஹோல் ஆஃப் தமிழ்நாடு, நாட் ஃபார் எனி பர்டிகுலர் பார்ட்டி ஆர் பர்டிகுலர் ரீஜன். இப்ப கவர்னருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? இப்ப 118 வந்து நான் கேட்கிறேன், நான் நிலையான ஆட்சி கொடுக்கணுங்கிறது இருந்துச்சுன்னா ஓகே, நோபல் தாட், ஐ வெல்கம் இட். அட் தி சேம் டைம் ஒரு மக்களுடைய மேண்டேட்டுக்கும் மக்களுடைய சென்டிமெண்ட்டுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கிறதும் கவர்னருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. ஏற்கனவே பாஜகவுடைய பாப்புலாரிட்டி தமிழ்நாட்டுல ஒரே ஒரு சீட் வென்றிருக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி வச்சு என்னெல்லாமோ செஞ்சு 27 28 வாங்கி அதுக்கப்புறம் மேல ஒரு 5ல தாமரை நிக்க வச்சு ஒரே ஒரு சீட் வாங்கி இருக்கிறாங்க. இதுக்கப்புறமா இந்த தாமதத்தை ஒரு மேண்டேட் வந்த அப்புறம் செய்யும்போது பாஜக எதிர்ப்பையும் வெறுப்பையும் இன்னமும் கூட கூட்டாதா தமிழ்நாட்டுல? அந்த கணக்கு பார்க்க மாட்டாங்களா? என்ன காரணங்கள் வேணாலும் சட்டப்பூர்வமா கொடுக்கலாம், கான்ஸ்டிடியூஷனுடைய இடுக்குகளை வச்சு சொல்லலாம். பட் அந்த பாஜக எதிர்ப்பு அது இன்னும் ப்ரொனவுன்ஸ்ட் ஆக்காத இந்த தாமதங்களும் நடவடிக்கைகளும். இல்ல நான் அதைத்தான் ஏற்கனவே சொல்லிட்டு ஏன் இந்த மாதிரி அப்பட்டமா எக்ஸ்போஸ் ஆகுறீங்க? உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருந்தா கூட இந்த அளவுக்கு வந்து ஒரு அப்ரப்டா தெரியற அளவுக்கு செய்வாங்க. ஏன்னா எத்தனையோ பிரசிடென்ட்ஸ் இருக்கு. நீங்க வாஜ்பாயை கூப்பிடும் போது அவர் 13 நாள் ஆட்சியில் அமைச்சும் போது அவருக்கு என்ன மெஜாரிட்டி இருந்தா கூப்பிட்டீங்க? சந்திரசேகரை கூப்பிட்டீங்க, அப்ப மெஜாரிட்டி இருந்துச்சா? ஐயா ஐக்கிய குஜரால கூப்பிட்டீங்க, மெஜாரிட்டி இருந்துச்சா? தேவகவுடாவை கூப்பிட்டீங்க, மெஜாரிட்டி இருந்துச்சா? எத்தனை பிரைம் மினிஸ்டருக்கே வந்து நம்ம வந்து மெஜாரிட்டி இல்லாம கூப்பிட்டு அவங்களை உட்கார வச்சு நீங்க ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்றோம். அதனாலதான் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். சரி ஓகே, உங்களால வந்து 118 இப்ப சப்போஸ் விஜய்னால காமிக்க முடியல, நான் வாட் இஸ் ஆல்டர்னேட்டிவ்? இன்னைக்கு சிபிஐ சிபிஎம் மற்றும் விடுதலை சிறுத்தைகளுடைய ஆதரவை கொடுத்த பிறகும் கவர்னருக்கு இல்ல அது சரியில்லை இது சரியில்லை, சட்டை சரியா போடல, பேண்ட் சரியா போடல, பூங்கத்து கொடுக்கல அப்படின்னு ஏதாவது காரணம் சொல்லி தாமதப்படுத்துறதுக்கான சூழலும் வாய்ப்பும் இருக்கா? இல்ல அது வந்து பண்ணுனாங்கன்னா அவங்க ரொம்பவே எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. அவங்க மேல இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டிடியூஷன் மேல இன்னும் நம்மள மாதிரி ஆட்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறோம். எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் அட் தி எண்ட் ஆஃப் தி டே we believe in institution. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து சில இண்டிவிஜுவல் அஜெண்டானால வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்கிறது இருந்தாலும் ஸ்டில் வில் பிலீவ் இன் இன்ஸ்டிடியூஷன். அப்படி இருக்கும்போது நம்மள மாதிரி ஆட்களுடைய நம்பிக்கையும் இந்த இன்ஸ்டிடியூஷன் மேல இருக்கிறது போயிடும். எல்லாத்துக்கும் மேல சுப்ரீம் கோர்ட்னு ஒண்ணு இருக்கு. இமிடியட்லி தே வில் கோ டு சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் வந்து அதுக்கு மேல இன்ஸ்டிடியூஷனுக்கு மண்டபிங்கிற அளவுக்கு கொட்டு வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இட் இஸ் நாட் குட் ஃபார் த இன்ஸ்டிடியூஷன். ஓகே, அப்ப வந்து இன்னைக்கு மக்களுடைய மேண்டேட், இன்னைக்கு கவர்னருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ஃபர்ஸ்ட் இஸ் த கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அப்ப அந்த கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? அப்ப இவருக்கு 118 இருந்தா தான் அப்படின்னாக்கா இப்ப 118 கொடுத்தாச்சு. ஏன்னா அவரு கவர்னர் அவர்கள் போன தடவை இப்ப நேத்து கொடுத்த இன்டர்வியூல கூட என்ன சொல்றாரு, 118 இருந்துச்சுன்னா நான் உடனே அடுத்த நாள் நான் வந்து ஐ வில் கால் them to swear in அப்படின்னாரு. அவ்வளவுதான். இன்னைக்கு இப்ப கொடுத்துட்டாங்கன்னா நாளைக்கு காலையில ஸ்வேரிங் இன் பண்ணி தான் ஆகணும் அவரு. வேற there is no other go. இப்போ இன்னைக்கு எல்லாமே வந்து இந்த அளவுக்கு இவ்வளவு எக்ஸ்டென்ட் போகணுமாங்கிறதா நம்மளுடைய கேள்வி. அப்போ why are you fighting a losing battle? உங்களுக்கு வின் பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்து ஒரு பேட்டில் செஞ்சீங்கன்னா கூட பரவாயில்ல. இப்ப ஏடிஎம்கே டிஎம்கே வந்தாங்கனாலும் நம்ம கணக்குக்கு அந்த கன்ஸ்ட்ரைன்ஸ் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா அவங்களுக்கும் கிடையாது. இப்ப ஏடிஎம்கே இன்னைக்கு ஆட்சி பண்ண வராங்கன்னா 47 சீட் இருக்கிறீங்களா நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? விஜய்ங்கிறவர் வந்து 108 சீட்டு வச்சிருக்கும் போது திமுகவை 59 சீட்டு அவங்களை எப்படி கூப்பிடுவீங்க? அவங்களை கூப்பிடாம அதிமுக 47 மூணாவதா கட்சி இருக்கிறத எப்படி கூப்பிடுவீங்க? on what basis நீங்க கூப்பிடுவீங்க? இவ்வளவு வந்து கேள்விகள். ஒரு ஹைபோதெட்டிக்கலி ஸ்பீக்கிங் அப்படி ஒரு அரசு உருவாகுதுன்னு கூட வச்சுப்போம். இட் குட் ஈவன் பி லீகல். பட் அது ஒரு லெஜிட்டிமேட் கவர்மெண்டா மக்களால பார்க்கப்படுமா? அது பார்க்கப்பட வேண்டியது, அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் மதிக்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியம். நீங்க திமுக அதிமுக மறைமுகமா பாஜகவுடைய ஆதரவு இப்படி இன்னும் கூட இந்த நம்பர்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மக்கள் பார்வையில அது ஒரு லெஜிட்டிமேட் கவர்மெண்டா பார்க்கப்படுமா? இந்த பாகுபலி படத்துல ஏதோ ஒரு சிலை எழும்போது இன்னொரு ஒரு ஆதரவு இருக்கிற மாதிரி தானே பார்க்கப்படும்.
கண்டிப்பா. ஏன்னா மக்கள் இப்ப இப்ப இந்த இந்த தேர்தல்ல வந்து யாரும் முதல் தேர்தல்ல வாங்காத அளவுக்கு இன்னைக்கு தாவேகாவும், விஜயும் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்னா, இது விஜய் உடைய அரசியல் ஞானத்தினால அப்படியே வந்து இந்த ஓட்டெல்லாம் விழுவல. ம். விஜய் மேல ஒரு அன்பு, பாசம் இருந்தாலும் இருக்கிற ஆட்சியாளர்கள், ஆண்டவங்க மேல ஒரு வெறுப்பு, அந்த பொலிட்டிக்கல் ஃபேட்டிக்ன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதனால பெரிய அளவுக்கு வந்து வாக்கு விழுந்திருக்கு. அப்ப ஏற்கனவே உங்க மேல இந்த அளவுக்கு வெறுப்பு வந்து நீங்க சமுதாயத்துல சம்பாரிச்சு வச்சிருக்கும்போது, மனிதர்கள்ட்ட சம்பாரிச்சு வச்சிருக்கும்போது, திருப்பி இந்த மாரி ஒரு நிகழ்வு நடந்துருச்சுன்னா, என்ன சார் இது என்ன இப்ப நீங்க ஆட்சி அமைச்சாலும் இது என்ன பெர்மனன்ட்டா இனிமேல் தமிழ்நாட்ட நீங்களே ஆண்டுகிட்டு இருக்க போறீங்களா? மீறி மீறி போனா நீங்க 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணுவீங்க சார். 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க யார்கிட்ட சார் போய் நிக்கணும்? இதே மக்கள்ட்ட தானே. அப்போ அந்த மக்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்க? உங்களை எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் நீங்க சீர்தூக்கி பார்க்க வேண்டாமா? இன்னைக்கு அரசியல்ங்கிறது இந்த 5 வருஷத்தோட எல்லா கட்சிக்கும் முடிஞ்சுதா? இப்ப இந்த 2 நாள் நடந்த டிராமாலயே வந்து பாத்தீங்கன்னா, இந்த கட்சி, அந்த கட்சி, இவ்வளவு கூட்டணி, அது கூட்டணி, அது பண்றாங்க, இது பண்றாங்கன்னு இந்த கட்சியில அந்தந்த கட்சியை சார்ந்த நபர்களுக்கு அருவருப்பு ஏற்பட்டு போயிடுச்சு சார். கட்சிக்காரங்க கிட்ட பேசும்போது அவங்க ரொம்ப அருவருக்குறாங்க இந்த நடவடிக்கை எல்லாம். அப்ப என்ன சார் இப்படி எல்லாமா சார் ஒரு முடிவு எடுப்பாங்க? ஏன்னா இந்த இந்த கட்சிகள் ஒருத்தர் எதிர்த்துங்க எத்தனை குடும்பத்துல ஆட்களை பறி கொடுத்திருக்காங்க. பணத்தை பறி கொடுத்ததெல்லாம் விட்டுடுங்க. இப்ப நமக்கு வந்து ஒரு பிரதான கட்சிகள் ஒண்ணு சேரக்கூடாதுங்கிறது நம்மளுடைய எண்ணம் இல்ல. பட் அண்டர் வாட் சர்க்கம்ஸ்டான்சஸ் நீங்க அந்த முடிவு எடுக்கிறீங்க? யார அடுக்கிறதுக்காக முடிவு உங்க கருத்தை இப்படி சுருக்கி எடுக்கிறீங்க? சுருக்கி சொல்லலாமா? மாண்புமிகு கரைவேட்டி அரசியல்வாதிகளே, அதிகார வெறியை விட்டு மக்களுக்கு தன்னை வணங்குங்கள்னு சொல்றீங்களா? அப்சல்யூட்லி. ஏன்னா இப்ப இன்னைக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு 41% 39 வயசுக்கு கீழ இருக்கிறதுல 41% வாக்காளர்கள் இருக்காங்க. இப்ப இன்னைக்கு வந்து பழைய காலத்துல இருந்த மாதிரி நம்மளுடைய டெமோகிராபி கிடையாது. இன்னைக்கு பாருங்க இப்ப இப்ப இந்த 2 நாள் 3 நாளா நமக்கு தெரிஞ்ச வீட்ல எல்லாமே பெண்கள் முதல் கொண்டு சின்ன வயசு பசங்க முதல் கொண்டு அரசியலை பத்தி கொஞ்சம் கூட கவனிக்காதவங்க பூரா இது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாத்துக்கிறாங்க. நம்ம கிட்ட போன் பண்ணி கேக்குறாங்க என்னதான் சார் நடக்குது. இதெல்லாம் நடந்ததே கிடையாது. சரி சார் ஓட்டு போட்டாச்சு சார், அவங்க வந்துருச்சு, ராம ஆண்டா என்ன ராவண ஆண்டா என்ன சார், ஓட்டு போறதோட என் வேலை முடிஞ்சிருச்சுன்னு போயிடுவாங்க. ஆனா இந்த 2 நாளா இன்னைக்கு தமிழகத்துல நடக்கக்கூடிய இந்த காட்சி மாற்றங்களை இன்னைக்கு இளைஞர்களும் குறிப்பா ஒவ்வொரு வீட்டில் இருக்க மகளிர் ரொம்ப உன்னிப்பா இளைஞர்களும் மகளிரும் கவனிச்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் உங்களை பத்தி என்ன எடை போடுவாங்கன்னு கொஞ்ச நாச்சுக்கு வந்து ஒரு பொதுமக்களினுடைய பயம் வேணுமா இல்லையா ஒரு அரசியல்வாதிகளுக்கு? என்ன பர்மனன்ட் ரூலர்ஷிப் உங்களுக்கு கொடுக்க போறாங்களா? நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா கூட 5 வருஷம் தான் சார். நான் அதனாலதான் ஏற்கனவே சொன்னேன், விஜய் இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிறாரு ஆகலங்கிறதுலாம் அடுத்தது சார். இந்த ஒரு 2 நாளா இன்னைக்கு அந்த அரசியல் கூத்து இன்னைக்கு நடந்துச்சு பாத்தீங்களா? இது வந்து விஜய்க்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி. அவர் முதலமைச்சராக உட்கார்றதை விட இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு அதிமுக திமுக ரெண்டும் கூட்டணி போட்டு மொத்த பாரதிய ஜனதாவை எல்லாம் எதிர்த்துட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் கூட ஒண்ணு சேர்ந்து விஜய் அவர்களை எதிர்த்து இன்னைக்கு வந்து ஒரு ஆட்சி அமைக்க போறாங்கன்னு சொன்னது சார். நீங்க நல்லா சொல்லுங்க, இதை விட விஜய்க்கு என்ன சார் ஒரு வாழ்நாள் வெற்றி வேணும்? அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனா கூட இது வெற்றி கிடையாது சார். ஓகே, மக்கள் ஓட்டு போட்டாங்க, அவங்க ஜெயிச்சாங்கிறதோட போயிடும் சார், கடந்து போயிடும். ஆனா இந்த 2 நாள் நடந்த நிகழ்வு இதெல்லாம் சரித்திர நிகழ்வு. 77ல ஐயா எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட திமுக அதிமுகவை வந்து ஒண்ணுபடுத்தலாங்கிற ஒரு முயற்சி நடந்த போது கூட அது கைதவறி போச்சு. அத்தனை ஆண்டுகள் கழிச்சு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு முயற்சி வந்திருக்கும் போது இந்த சாதனை வந்து போதாதா விஜய் அவர்களுக்கு? இப்ப எந்த அளவுக்கு வந்து ஒரு அரசியல்ல ஒரு டெக்டானிக் ஷிஃப்ட் ஏற்படுத்தி இருக்காரு இல்லையா? எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு சார். இன்னைக்கு கட்சிகளை கடந்து சார், கொள்கைகளை கடந்து இப்ப எந்த அளவுக்கு அரசியல் கட்சிகளுக்கு கொள்கை கோட்பாடுகள்லாம் முக்கியம் இல்ல, வெறும் பதவி மட்டும்தான். அதனால இந்த கட்சி அந்த கட்சியின் குறிப்பிட்டு சொல்லல, எல்லா கட்சிகளுமே they got exposed. இந்த முதல்வர் படத்துல அர்ஜுன் சொன்னாலே ஹே எவ்ரிபடி அந்த வார்த்தை நந்தகுமார் சார் சொல்றது 100% உண்மை. ஹே எவ்ரிபடி எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு மக்கள் எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க பாருங்க. மக்கள் கிட்ட இந்த அரசியல்வாதிகள் எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. அப்போ நம்ம கேட்ட கேள்வி ஐயா கவர்னர் கிட்ட, சரி நீங்க இந்த ரோட ரூட் எடுக்கிறீங்க ரைட், இப்ப வந்து யாருனாலையும் வந்து நம்பர் ப்ரூவ் பண்ணல, வாட் இஸ் தி ஆல்டர்னேட் சொல்யூஷன் யூ ஹேவ் ஆன் ஹேண்ட்?